ஒரு சொல்யூஷன்னா a combination of two substances or two pure substances சொல்லுவாங்க. ஸோ அந்த டூ பியூர் சப்ஸ்டன்சஸ் என்னன்னா ஒன்று வந்து சொல்யூட், இன்னொன்று வந்து சால்வெண்ட். சொல்யூட்னு சொல்கிறது வந்து ஸ்மால் ஒரு சொல்யூஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்மால் குவான்டிட்டியில் இருக்கிறத சொல்யூட் சொல்லுவாங்க, லார்ஜ் குவான்டிட்டியில் இருக்கிறத சால்வெண்ட் சொல்லுவாங்க. அதனால தான் சால்வெண்ட்டுக்கு வந்து 1 ரெப்ரசென்ட் பண்ணுறோம், சொல்யூட்டுக்கு வந்து 2 ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து NaCl சொல்யூஷன் எடுத்துக்கிறோன்னா, இப்போ இந்த ஒரு தண்ணிக்குள்ளே வந்து சால்ட் போடுறோம். சால்ட் போடும்போது நம்ம வந்து தண்ணிக்குள்ளே தான் சால்ட் போடுறோம், சால்ட்குள்ளே தண்ணி போடல. ஸோ அதனால வந்து அந்த சால்ட்டு தான் வந்து சொல்யூட். ஸோ எது நம்ம போடுறோமோ அது வந்து சொல்யூட், எதுக்குள்ளே அது டிசால்வ் ஆகுதோ அது வந்து சால்வெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ் மாதிரி ஒரு ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிற சிம்பிள்ஸ் மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து W2. W2னா the weight of the solvent. இப்போ ஒரு சொல்யூட். ஸோ சார் ஒரே செகண்ட் எடுத்துக்கிட்டேன் சார். ஏன் அது சும்மா போட்டுட்டே பண்ணலாம்? சார் அது கண்ணாடியில் இது ஆக்கி இங்கே எனக்கு வந்து தெரியவே ஸோ இப்போ வந்து ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து மாஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும்ல. ஸோ அதோட வெயிட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் W. ஸோ W2னா the weight of the solute in the solution. W1னா the weight of the solvent in a solution. நெக்ஸ்ட்டு வந்து M2 M1 இது வந்து மோலார் மாஸ். நம்ம வந்து ஜென்ரலாக இதில் வந்து மாஸ்ன்னு சொல்ல மாட்டோம், மோலார் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே வந்து 2 காம்பினேஷன் இருக்கிற 2 சப்ஸ்டன்சஸ் இருக்கிறதுனால அதை வந்து மோலார் மாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து M2 வந்து the molar mass of the solute in a solution and M1 சொல்கிறது the molar mass of the solvent in a solution. நெக்ஸ்ட்டு வந்து N2 N1. இப்போ வந்து ரெண்டு சொல்யூஷனுக்குள்ளே 2 சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அப்போ அவங்க வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது, இவ்வளோ இது இருக்குன்னு வந்து இருக்கும்ல. இப்போ NaCl வாட்டர் எடுத்துக்கிட்டோன்னா இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆட்டம் வாட்டர் உள்ளே இருக்குது, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆட்டம் ஆஃப் NaCl உள்ளே இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த N1 and N2. ஸோ N2 சொல்கிறது the number of moles of solute and N1 சொல்கிறது the number of moles of solvent. ஸோ okay, good, very good. Now you can explain the first two part, percentage. Only percentage. I'll start, sir. So இப்போ வந்து சொல்யூஷன்னாலே we'll have a word like concentration. Concentration வந்து நிறைய விதத்தில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். முதல் ஃபர்ஸ்ட் வே வந்து பர்சன்டேஜ். ஸோ இந்த பர்சன்டேஜே நம்ம 3 வேஸாக பிரிக்கலாம். அது என்னன்னா W/W percentage, W/V percentage, V/V percentage. ஸோ இந்த W/W percentage வந்து W2/W into 100. W2 வந்து weight of the solute. So by W na weight of the solvent into 100. Solution. W na weight of the solution. Into 100. So W/V percent na W2/V into 100. Weight of the solute by volume of the solution into 100. V/V percent na V2/V into 100. Volume of the solute by volume of the solution into 100. இப்போ இந்த வால்யூம் ஆஃப் தி சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன்ன்றத எந்த இடத்துல அப்ளை பண்ணலாம்? அந்த V/V%. V/V% வந்து மெயின்லி லிக்விட் dissolves in liquid. அதுல தான் நம்ம பண்ணோம். Okay, good. Can you explain about molarity? Molarity நம்ம வந்து கேபிட்டல் M ல எழுதுவோம். ஸோ அது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னா N2/V. Number of solute by volume of the solution. In the volume of moles of solute. Number of moles. N2 means number of moles of solute. Number of moles of solute by volume of the solution. இந்த molarity-ல volume வந்து liters. In liters I have to explain. So அதே N2 வந்து நம்ம இன்னும் further explain பண்ணோம்னா V2/M2 into 1/V. அது weight of the solute by weight of this W2/N2 into 1/V. Weight of the solute by molar mass of the solute
into 1 by volume of the solution. So இங்க வந்து அவ்வளவுதான் sir. That's it. Then molality, Molality. small m. மொலாலிட்டி வந்து நம்ம ஸ்மால் என்ல வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ மொலாலிட்டி வந்து N2 by W. N2 நம்ம ஃபர்தராக இது பண்ணுறோம், ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னா W2 by M2 into 1 by W. W2 by M2 வந்து weight of the solid by molar mass of the solid into 1 by weight of the solution. Good. Can you explain mole fraction? Mole fraction. மோல் ஃப்ராக்ஷன் இந்த சிம்பிளை வந்து கைன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மோல் ஃப்ராக்ஷன் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute is divided by the total mass of the component. Total number of moles. Total number of moles of the component. Solution. So Total number of moles of solution. solution. Okay. So இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே solute and solvent இருக்கறனால அதை வந்து நம்ம N1 plus N2 னு வந்து ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ இது வந்து N2 by N1 plus N2. Then normality. நார்மாலிட்டி வந்து ஈக்குவலன்ட் பை வால்யூம் சொல்லுவாங்க. ஈக்குவலன்ட்னா weight by GE of double weight. GEW, gram equivalent weight of the கிராம் solute. ஈக்குவலன்ட் வெயிட்னு சொல்லுவாங்க. கிராம் வெயிட் இதை வந்து ஃபர்தரா டிவைட் பண்ணும்போது weight divided by the molar mass into the vacancy factor by volume வந்து இது ஃபர்தரா டிவைட் பண்றாங்க. So the E ங்கிறது என்ன? Valency factor. Valency factor. I'll explain in detail about that. Now can you proceed with the parts per million? Parts per million வந்து weight by volume இது 10 power 6. ஏன் 10 power 6 னா இங்க வந்து மில்லியன் million. 1 million நால 10 power 6. Very good. இப்போ see that is we were talking about this valency factor. This valency factor is very very important. Let me explain about this one. And before getting into this topic, I'll explain this ppm also. This ppm unit is used in mainly in hardness of water, in determining the hardness of water. What do you mean by hardness of water? In normal water, it would be very difficult to get the soaping, that is a lather, and the foaming on the சரியா வராது because of the presence of some salts. So அந்த மாதிரி கேஸ்ல how much salt is present in hard water? We used to call hard water soft water. Soft waterல நமக்கு நல்லா dissolve ஆகும், soaping நல்லா வரும். Hard waterனாக்கா இப்போ ஒரு கிணத்து தண்ணி போர் தண்ணி அப்படின்னாக்கா அங்கே hardness of waterன்னு சொல்லுவோம். அதுலேயே ஹார்ட்னஸ் ரெண்டு விதமாக பிரிக்கலாம், டெம்பரரி ஹார்ட்னஸ், பர்மனன்ட் ஹார்ட்னஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த ஹார்ட்னஸ் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் சால்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதில் மெஷர்மெண்ட் பண்ணுறப்போ அதோட கான்சன்ட்ரேஷன் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சால்ட் வந்து ரொம்ப ரொம்ப டைல்யூட்டாக இருக்கும். அதனால தான் அந்த 1 millionth அப்படின்ற மாதிரி பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இது இண்டஸ்ட்ரியில் இட் இஸ் எ வெரி சிக்னிஃபிகண்ட் யூனிட். இண்டஸ்ட்ரீஸ்லாம் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான யூனிட்டாக எவ்வளோ ppm போகுது அப்படின்லாம் பார்ப்பாங்க. Okay, now let me explain about this valency factor. Okay, please follow me. Here, I was talking about this valency factor. It is simply represented by E. Okay, valency factor is called E. See this valency factor in case of an atom, it is its dominant valency. You can call it its valency. You can simply put valency. In case of salt or any compound, for example, let me call calcium chloride. In that case, what is the valency of calcium? 2. Chlorine 1. So you have to consider the dominant valency. Are you able to follow? So which one is dominant? We can take that one. Calcium. In fact, there is another term I would like to introduce, that is nothing but oxidation number. So oxidation number for calcium is +2.
For chlorine, it is Minus -1. So for any neutral compound, the net oxidation state is a 0. So in such a way, this is 2 means calcium chloride 2. So 2 into -1, -2, plus 2, 0. So the net oxidation state is 0. So in that case, the dominant valency is due to calcium. So you can consider that valency as the valency factor. Are you able to follow? Right. And then, as well as the salt, acid is concerned. When you consider any acid, you can take the basicity, which is nothing but the number of H plus it can release. For example, H2SO4, it can get ionized into 2H plus plus SO4 2 minus. So there are 2H plus that are ionizable, and that is why its valency is 2. Got this point? Right. And in case of H3PO4, what is the valency? It is 3 because there are 3 hydrogens. Okay? Right. And here, let me consider NH4OH. What is this? Ammonium hydroxide. In that case, you cannot take, sir, there are 4 hydrogen and there is 1 hydrogen. So totally 5 hydrogen. So the valency is 5. We cannot demand like this because this is a base. A base is indicated by the presence of OH minus hydroxyl ion. We call it hydroxyl ion. So in case of base, it is the number of OH plus, OH minus. It is the number of OH minus. So in that case, we need to consider how many hydroxyl ions are present. For example, in case of ammonium hydroxide, because it is available as NH4 plus and OH minus. So there is 1 OH minus released. So its valency is 1. So likewise, we have to proceed. For example, let me consider calcium hydroxide. So what about the valency? Here there are 2 hydroxyl unit that can be released. So its valency is 2. It is not because of the calcium, it is because of the presence of OH minus here. Are you able to follow? Yes, right. sir. And so this is because of the presence of OH minus. And what about the, now we have seen different types, and let me say oxidant or reductant. Oxidant or reductant. Oxidant reductant means this is oxidizing agent, reducing agent. Let me consider KMNO4. It is an oxidizing agent. When you look at the oxidation number, potassium has +1, oxygen has -2, and manganese has +7. So in that case, what is the valency of KMNO4? We cannot go by the dominant valency as we are discussed here. So you should not say it is 7, sir. No. In this case, listen to me carefully. In this case, how many electrons are transferred during the reduction? Normally, an oxidizing agent undergoes reduction. Are you able to follow? Yes. What do you mean by oxidation? Simply speaking, oxidation and reduction. Oxidation means addition of oxygen. Removal of oxygen is reduction. And removal of hydrogen is oxidation. And in this case, addition of hydrogen is reduction. And similarly, here, in terms of electron, removal of electron is oxidation. And addition of electron is reduction. In terms of oxidation number, increase of oxidation number is oxidation. And the decrease of oxidation number is reduction. You can note. And similarly, this is an anodic reaction in terms of electrochemistry, and this is cathodic reaction because it occurs at cathode. Okay, so likewise we can distinguish reduction from oxidation. And normally, for example, when I say KMNO4, it has got plenty of oxygen. It can deliver oxygen to other compound. It means it's an oxygen supplier. It gives out oxygen.
It gives out oxygen, thereby it undergoes reduction because it loses oxygen, and that is why an oxidizing agent acts as what? That is undergoes reduction. A reducing agent undergoes oxidation because it takes the oxygen so that it undergoes reduction, oxidation. Okay, so in that case, KMnO4, it becomes what? Mn2 plus. This Mn plus 2 plus 7 becomes Mn2 plus during the reduction because it's an oxidizing agent. So in that case, 5 electrons are released, and we had to consider that 5 electrons. Are you able to follow? Yes, sir. Okay, so the number of electrons transferred during this reduction, that should be taken into account when you calculate the valency of oxidant or reductant. Do you understand this point? Yes, sir. Now let us go for why we should be worried about these valency factor, because it's very, very important in determining the equivalent weight, equivalent mass. So I was talking about this equivalent mass here. So equivalent mass is nothing but, that is, weight divided by gram equivalent weight. So we have to calculate that gram equivalent weight. That is nothing but what that I have mentioned, that is, which is nothing but molecular weight divided by valency. Okay, so we know very well. Let me indicate here, that is, what is gram equivalent weight, GEW, which is nothing but weight by, molecular weight divided by valency factor. If it is a compound, it is a molecule, molecular weight divided by valency. If it is an element, so we need to consider the atomic mass. Okay, so if it is an element, in the case, gram equivalent weight is equal to atomic mass divided by valency factor. Do you understand this? Yes, So now we can calculate the valency of, the gram equivalent weight of different compounds. Okay, for example, let me consider the silver. The silver is Ag. Ag. And what is the equivalent mass of atomic mass of Ag is 108. Okay? And what is the equivalent mass of Ag divided by 1? Because Ag has only a single element, it is monovalent. So divided by 1. So in that case, both are same. That is atomic mass as well as equivalent mass, both are same. So that is 108. Let me consider the salt. Okay, so let me consider the salt. What is the atomic, mass of calcium? 20. 20. Chlorine? 17. 35.5. So 35.5 into 2, 71. So 71 plus 40, I think, calcium, is it not? Atomic number is 20. Atomic number is 20. So 111. Are you able to follow? So 111 is the molar mass. But what is the equivalent mass? 111 divided by 2. 2. Got this one? So that makes the difference. Yes, sir. Okay. And similarly, acid. What is the molar mass of sulfuric acid? H2SO4. 98. Okay. 98. Yes, But sir. this is the molar mass. Equivalent mass 98 divided by 2, because there are 2 replaceable hydrogen. So 98 divided by 2, that is 49 is the equivalent mass of sulfuric acid. Is it clear? Right. And similarly we can calculate. Let me talk about this potassium permanganate. Its molar mass is 158, but we have to consider 5 electron. So when we calculate the equivalent mass, then it is 31.6. Are you able to follow? So likewise we have to go ahead. Clear? So based on this valency factor, now we can replace here and get the values. Are you able to follow? Yes, Please note down. சார் ஆட்டம் வேலன்சியில் இப்போ வேற எதுனா ஒரு ஆட்டம் எடுத்தா இப்போ H2 அந்த மாதிரி எடுத்தா H2 வந்து நார்மலாகவே H2 தான், இப்போ நேச்சுரலாகவே H2 தான் இருக்கு. Cl எடுத்தா Cl2 தான் அது நேச்சுரலாகவே. அது கேஸ், அது குளோரின் கேஸ். அப்போ அந்த மாதிரி எடுத்தோம்னா Cl2 35.5/2 அந்த மாதிரி இது பண்ணுமா? அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. அது வந்து ஆஸ் நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்டாக தான் அது ரியாக்ட் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம் இருக்குது, குளோரின் இருக்குது. சோடியத்தையும் குளோரினையும் போட்டு கலக்கினாக்கா உடனே சோடியம் குளோரைட் வந்துடுமா? நம்ம நினைக்கிற மாதிரி எப்படிலாம் இல்லை.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சோடியம் மெட்டல், குளோரின் வந்து என்ன கேஸ். Yes. அப்போ எப்படி ரியாக்ட் ஆகுது, சோடியம் மெட்டல் வந்து சப்ளைம் ஆகும். சப்ளிமேஷன் என்ன, சாலிட் டு கேஸ் Gas. வித்தவுட் கம்மிங் அக்ராஸ் த லிக்விட் ஸ்டேட். அப்போ சோடியம் கேஸ் ஆகுது. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன் அப்படின்ட்டு நம்ம தெர்மோடைனமிக்ஸில் இது படிப்போம். ஸோ அப்போ கேசியஸ் ஆட்டமாக அது மாறி ரெடியாக இருக்கும். அது சோடியம் கேசியஸ் ஆட்டம், Na சப்ஸ்கிரிப்டில் G அப்படின்னு போட்டிருக்கும். நவ் இட் இஸ் ரெடி. அதுக்கப்புறம் இங்கே வரும் குளோரின் எப்படி இருக்கும், Gas. Cl2, அது கேஸ். இந்த Cl2 கேஸ் வந்து என்ன ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகணும், ஏன்னா அப்படியே ரியாக்ட் ஆக முடியாது. அப்போ அது அட்டாமிக் லெவலில் ஸ்ப்ளிட் ஆகணும். தட் இஸ் கால்ட் டிசோசியேஷன். அப்போ தட் எனர்ஜி இஸ் கால்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. அப்போ இந்த Cl2 ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகணும். ஸோ Cl கேசியஸ் ஆட்டம், அதுவும் Cl கேசியஸ் ஆட்டம். முடிஞ்சதா? இப்போ இங்கேருந்து ஒரு Na கேசியஸ் ஆட்டம், இங்கேருந்து ஒரு Cl கேசியஸ் ஆட்டம். ரெடியா? இப்போ இதையும் மறுபடியும் போட்டு கலெக்டனம்னா வராது, நம்ம இதற்கு மாதிரிலாம் நடக்காது. அப்போ எப்படி அது ரியாக்ஷன் வரத்துக்கு ஸ்கோப் இருக்குது, இந்த Na gaseous atom that should undergo an ionization. அது எப்படி ionization ஆகுது, that is coming under ionization potential சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ionization potential it is the energy required for this sodium gaseous atom to become Na plus gaseous ion. Are you able to follow? Yes, sir. அப்போ NaG, Na within bracket G subscriptல எப்போதுமே எலிமெண்ட்டோட ஃபிசிக்கல் ஸ்டேட் அலட்ரோபிக் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அந்த எலிமெண்ட்டோட சப்ஸ்கிரிப்டில் போடணும். அப்போ Na இந்த இடத்துல gaseous atom, that gives Na என்னாகும் ப்ளஸ் gaseous atomன்றது அயனாக மாறுது, அப்போ கேட்டையான். அப்போ இந்த சோடியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 11, ஒரு எலக்ட்ரான் should be driven out. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அயனைசேஷன் பொட்டன்ஷியல். இந்த கேஸில் எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி. மெட்டல்ஸோட நேச்சுரல் டெண்டன்சியை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ரிலீசிங் டெண்டன்சி. அப்போ எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு கிக் அவுட் ஒன் எலக்ட்ரான். அப்போ Na ப்ளஸ் ப்ளஸ் E அப்படின்னு வந்துடும். ஆர் ஏபிள் ஃபாலோ திஸ்? ஸோ இந்த இப்போ ரெடியாக இருக்கும். இப்போ கேசியஸ் கேட்டையா ரெடியா, இது அப்படியே வச்சுப்போம். அடுத்தது குளோரின். குளோரின் என்ன ஆகும், அது வந்து எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்ணுவோம். அங்கே தான் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு நம்ம கொண்டு வரோம். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டின்னா அந்த இடத்துல ஒரு தட் இஸ் ஒரு என்தால்பி கெயினாக அது வந்துடும். புரியுதா? ஸோ அப்போ அந்த இடத்துல ஆக்சுவலி எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு வென் எலக்ட்ரான் இஸ் ஆடட். அப்போ என்ன ஆகும், Cl ப்ளஸ் ஈன்னு போட்டால் Cl மைனஸ் அப்படின்னு வரும். இப்போ கேசியஸ் ஆனையானா இருக்குது. ரெடியா? இது ஒரு வேலன்சியா, குளோரின் சோடியம் ஒரு வேலன்சியா, ரெண்டு ஜாயின் ஆக முடியுமா? இதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்று தானே. நம்ம வந்து ஆஸ் மாலிகுலாக நம்ம கன்சிடர் போகிறது. எப்போது அயானிக் ஃபார்மில் இறங்கி அதில் எது வேலன்சி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். Okay, sir. You understand? Yes, sir. Any other question? No, sir.